உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ்ளோ செல்ஃப்லெஸ்ஸா இருக்கீங்க. நீங்க எந்த உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். அதனாலதான் நானும் சொல்றேன், நான் அப்படியே உங்களை மாதிரியே மாறணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது உன்னால முடியாது. உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, ரிஷி ப்ரோவாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா லக்ஷ்மிய கடவுள் சண்டே உட்கார்ந்து ரெடி பண்ணிருக்காரு. பொறுமையா ஒரு சிங்கிள் பீஸ் யூனிக். அதான் லக்ஷ்மி அண்ணி. என் மனசு நிறைஞ்ச பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என்னை விட்டு பிரிஞ்சதா நான் நினைக்கவே இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என் கூட தான் இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தாத்தா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் தரப்புல இருந்து நானே ஆசீர்வாதம் பண்றேன். நீ சுமங்கலியா இருக்கணும். இது தாத்தாவோட ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதம் எங்க? நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு துணையா யாரும் இல்லாத நேரத்துல என்னோட ஆசீர்வாதம் தான் உனக்கு துணையா நிக்கும். மறந்துடாத. சந்தோஷமா இருமா, நல்லா இருமா. அப்புறம் நீ என்னைக்கும் எங்க வீட்டு லக்ஷ்மியா தான் இருக்கணும். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பாட்டி? இன்னைக்கு மட்டும் தாத்தா இருந்திருந்தா அவர் உங்களை பாராட்டி தள்ளி இருப்பாரு. ஏன்னா நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க. அவர் இருந்திருந்தா உன்னதான் பாராட்டி இருப்பாரு. அவர் உயிரோட இருக்கும்போது அவர் பிறந்த நாளை யாருமே இந்த மாதிரி கொண்டாடினதில்ல. நிஜமா தான் சொல்றேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. என்ன இந்த நேரம் அவர் நம்ம கூட இல்ல, இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்புறம் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என்னாலையும் தான் முடியாது. ஒரே ஒரு குறை தான் இருக்கு. இவர் இங்க நிச்சயம் இருந்திருக்கணும். இருந்திருந்தா இப்படி ஒரு பேத்தியான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா தாத்தா இங்க தானே இருக்காரு. இப்பதானே நீங்க சொன்னீங்க அவர் இங்க இருக்காருன்னு. உங்க கூட நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்காரு, எல்லாரையும் பாக்குறாரு. கடவுள் உன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றட்டும். சரி, கேட்கணும்னு நினைச்சேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா இல்ல நான் ஏதாவது செய்யணுமா? நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கு. நெய்வேத்தியத்துக்கு லட்டு கூட சில ஸ்வீட்ஸும் கொஞ்சம் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுவும் தயாரா இருக்கு. பாத்தீங்களா, நான் எது சொன்னாலும் அதுல உண்மை இருக்கும்னு. இப்ப நம்புறீங்களா? நம்ம லக்ஷ்மி இப்படிப்பட்டவ தான். ரிஷி, ரிஷி, ஐம் ரெடி. ரிஷி, இவன் எங்க போனா? இன்னைக்கு நடக்கிற பூஜையில நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன் மத்தவங்களை விட. அந்த பட்டிக்காடு லக்ஷ்மியை விடவும் அவ கூட எதுக்கு கம்பேர் பண்ணிக்கணும்? அவெல்லாம் ஒரு பொண்ணு. தேங்க் காட் நீ வந்துட்டியா. சரி, நான் எப்படி இருக்கேன்? நீ இங்க நல்லா இருக்க. ஒரு செகண்ட். ஓ காட், எனக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். வாவ், ஃபைனலி என்னோட அன்பு ரிஷிக்கு புரிஞ்சிருச்சு. எஸ், ரிஷி எனக்காக நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். கிஃப்ட் பண்றதுக்கான டைமிங்க பாரு, பெர்ஃபெக்ட் டைமிங். இந்த பொட்டி கட்டுக்கு முன்னாடி எனக்கு தந்திருக்கான். ஐ லவ் யூ ரிஷி, ஐ லவ் யூ so மச். லக்ஷ்மி, இது உனக்கு தான். நிஜமா தான் சொல்றேன். ஷோரூம் ஓபன் பண்ண உடனே உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அட, என்ன பார்க்காத நெக்லஸ் பாரு, நல்லா இருக்குல்ல? எனக்காகவா? அப்கோர்ஸ் உனக்காக தான். உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ல?
எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ சொல்றதுக்கு பதிலா நீ ஸ்மைல் கூட பண்ணலாம். சின்னதா ஸ்மைல் பண்ண ப்ளீஸ். மச் பெட்டர் தென் தேங்க்யூ. சரி, இப்ப சொல்லு, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? சரி ரிஷி, இது நீ எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தா அப்ப அதையே நீ மலிஷ்காவுக்கு போட்டு விட்டுட்டு இருந்த சொல்லு. அது வந்து ஆக்சுவலி நான் வரும்போது ரூம்ல இல்லையா, அதுவும் மலிஷ்கா இங்க இருந்தா என்னால எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அவளோட ரிஷி, கருத்துல நீ வச்சுப்பா. எனக்காக வெயிட் பண்ணிருக்கணும். அனாவசியமா நீ இப்ப அவ மனசுலயும் ஆசையை வளர்த்திருக்க. அவ வர மனசு உடைஞ்சு போயிருக்கா. அது தப்பான நம்பிக்கையோட இருந்தா மனசு உடையதானே செய்யும். பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மலிஷ்கா புரிஞ்சுப்பா. எனிவேஸ், இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குல்ல? ஆ? நீ அன்பா வாங்கிட்டு வந்திருக்கேனா அழகா தானே இருக்கும். ம். அன்பா வாங்கிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். யாரா இருந்தாலும் கிஃப்ட அன்பா தானே கொடுப்பாங்க, வெறுப்போடையா கொடுப்பாங்க. காமன் சென்ஸ் மிஸ்ஸஸ் ஓப்ராய், காமன் சென்ஸ். அது உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. இல்ல அது வந்து நீ அன்பா என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது எனக்கு கண்டிப்பா பிடிக்கும், எப்பவுமே. அப்படியா? அப்ப இன்டைரக்டா என்கிட்ட கிஃப்ட் கேக்குற, அதுவும் எப்பவுமே டிபிக்கல் வைஃப் மாதிரியே நடந்துக்கிற. அது என்ன நடந்துக்கிற? நான் உன்னோட வைஃப் பா. ஆடாச்சா, எப்ப பாரு ரொமான்ஸ் நடக்கும்போதே நான் குறுக்க வர்றேனே. ஓய், என்ன உளர்ற? ஐ மீன் ஆயுஷ், எங்க போற? இங்க வா. இல்ல ரிஷி ப்ரோ, நான் சும்மா அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்தேன். நீங்க ஏதோ பிஸியா இருந்தீங்களே, கண்டினியூ பண்ணுங்க. ஆயுஷ், சொல்லுங்க நீ. என்னடி என்னது மரியாதை? நான் உன்னை கூப்பிட்டா நீ இங்கிருந்து அப்படியே ஓடுற. லக்ஷ்மி உன்னை சும்மா தான் கூப்பிட்டா, அதுக்கு சொல்லல. இல்ல அண்ணியம்மா. நான் கூப்பிட்டா மட்டும் வர மாட்டியா? ஏண்டா, நான் கூப்பிட்டா மட்டும் ஏன் வரல? அதோட நீ எப்பவும் தப்பான டைம் தான் வர. ரிஷி, சொல்லு, சீன் போடுவல்ல, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. சாரி, அது வந்து நீங்க 2 பேரும் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க தான் வந்தேன். ரெடினா வாங்க கீழே போலாம். ஐ மீன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துருங்க. அது வரைக்கும் கண்டினியூ. சோ யூ கேன் கண்டினியூ. ஐ மீன் யூ கேன் கண்டினியூ. உங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டு இருந்ததுல, பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிச்சு, சூப்பரா இருந்துச்சு. யூ ஜஸ்ட் கண்டினியூ. பாய். பாரு அண்ணி. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா என்னது? அது ஆயுஷ் என்னமோ சொன்னானே, ஆ, ஆயுஷ் சொன்னதை நீ கேட்கலையா? இல்ல நான் கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.